எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்கள், நான் இன்றைக்கி உங்களுக்காக என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். த கம்ப்ளீட் ஓணம் சத்யா. நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ தான் இது. இப்போ மலையாளி ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி போன ஆள்காரங்களும் அதே மாதிரி ஓணத்துக்கு வீட்டில் வர முடியாமல் வெளியே கொண்டாடுற நிறைய பேர், மலேசியாவிலிருந்தால் நிறைய ரிக்வஸ்ட் வந்திருக்கு. கம்ப்ளீட் ஓணம் சத்யா போடுங்க, நான் இங்கே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கம்ப்ளீட் ஓணம் சத்யா அப்படின்னு சொல்லும்போது 24 டிஷ்ஷிலிருந்து ஒரு 26 டிஷ்ஷஸ் வரைக்கும் வரும். சில டைம் அதுக்கு மேலேயும் இருக்கும். இது எல்லாமே ஒரு வீடியோவில் ரெசிபி எக்ஸ்பிளைன் பண்ணி இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வீடியோ லாங் ஆகி போயிடும். அது உங்களுக்கும் டிஸ்டர்ப்டாக இருக்கும், அதே மாதிரி வீடியோவும் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இதில் இப்போ சர்வ் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸுமே, ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷஸுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறது தான். அதனால் இப்போ நான் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கு அதோட டீட்டெயில்டாக இருக்கிறோட எக்ஸ்ப்ளனேஷனும் இதோட லிங்க், அதோட பேரும் சேர்த்து அதோட லிங்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். நீங்கள் சத்யா ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேர் பார்த்துட்டு அந்த லிங்கில் கிளிக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வீடியோக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஓணம் சத்யை பற்றி டீட்டெயில்டாக இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுனால வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போயிருக்கும். உங்களுக்கு இது போர் அடிக்கிற மாதிரியா இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேனலில் ஆல்ரெடி என்னென்ன அப்லோட் பண்ணி இருக்குது அப்படின்ட்டு முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஓணம் சத்யை எப்படி சர்வ் பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை வரட்டி. நல்லா முத்தின நேந்திரக்காய் கொஞ்சம் கட்டியாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து ஜாகரி சிரப்பில் காட் பண்ணி எடுக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்தது நேந்திரக்காய் சிப்ஸு. இதுவும் முத்தின நேந்திரக்காயில் தான் செய்கிறது. முத்தின நேந்திரக்காய் நைஸாக கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்த ஒரு ரெசிபி தான். இதோட இந்த மஞ்சள் கலர் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நேச்சுரலாக வர்ற ஒரு கலர் தான். இதில் நம்ம எந்த கலரும் மஞ்சத்தூள் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணி கொடுக்கல. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஊறுகாய், மாங்காய் அச்சார் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காய், எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காமல், இதுக்குள்ளே நான் வினிகர் கூட சேர்க்கலை, இன்ஸ்டண்ட்டாக செஞ்செடுத்த ஒரு ஊறுகாய் தான் இது மாங்காய் அச்சார். ஓணம் சத்யா கூட இந்த ஊறுகாய் வேணுன்ட்டுலாம் எந்த டைப் மாங்காய் ஊறுகாயாக இருந்தாலும் போதும். அடுத்தது நாரங்காய் கறி, நாரங்காய் அச்சார் அப்படின்னு சொல்லுவேன். நார்த்தங்காய் இருக்குது இல்லைங்களா, நார்த்தங்காயில் செஞ்செடுத்த ஊறுகாய் தான். இதுவும் இப்போ நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ணிய ஒரு வீடியோ தான். அடுத்தது புளி இஞ்சி. இது சத்யயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு சைட் டிஷ் தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி ஃப்ரை பண்ணி புளியில் செஞ்செடுத்த ஒரு ரெசிபி. சில இடத்துல இதுக்கு இஞ்சி கறி அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணுற டைமில் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் ஆயிலில் வதக்கி இருக்குது. ஆனால் நம்ம சத்யக்கு செய்யும்போது சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்காதீங்க. நம்ம ஓணம் சத்யக்கு ரெடி பண்ணுற எல்லா டிஷ்ஷுமே வெங்காயம் அதே மாதிரி பூண்டு இது ரெண்டும் சேர்க்காம தான் செய்யணும். அதனால் கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டு கிடைக்கணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வதக்கி இருக்குது. சத்யக்கு செய்யும்போது அது நீங்கள் செய்யாதீங்க. அடுத்தது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறது பீட்ரூட் பச்சடி. ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடிஞ்ச ஒரு ஹெல்த்தி டிஷ் தான். வேக வச்ச பீட்ரூட்டும் கட்டியாக இருக்கிற தயிரும் சேர்த்து செய்கிற ஒரு டிஷ்ஷு. நிறைய வெரைட்டி பச்சடி இருக்குது, எதாக இருந்தாலும் நீங்கள் சத்யக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது பாவைக்காய் கிச்சடி. கிச்சடியும் பச்சடியும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு இந்த வீடியோ செய்யும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இது பாவைக்காய் கிச்சடி. ஆயிலில் வறுத்தெடுத்த பச்சை பாவைக்காய் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி செய்கிற ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாக இருக்குது. இதுவும் நம்ம இப்போ ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கு. அடுத்தது பைனாப்பிள் மதுரை பச்சடி. இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்கிற பைனாப்பிள் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி செய்கிற ஒரு ரெசிபி. இது கூட பழுத்த கிரேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, கருப்பு கலர் கிரேப்ஸ், அதுவும் நான் சேர்த்துருக்கேன். என்னோடய ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு டிஷ்ஷு தான் இது. இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இஞ்சி தயிர். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிர், இது ரெண்டும் சேர்த்து செய்கிற டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. தயிரில் செய்கிற நிறைய ரெசிபிஸ் இப்போ நம்ம சொல்லியிருக்கு. இது எல்லாமே சத்யக்கு வேணான்ட்டு இல்லை, 2 3 உங்களுக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓலன். ஓலன் 2 டைப் இருக்குது. 2 டைப்புமே நம்ம அப்லோட் பண்ணி இருக்குது. இது தட்டைப்பயிரும் வெள்ளை பூசணிக்கையும் சேர்த்து தேங்காய் பாலில் வேக வச்செடுத்த ஓலன். ஓலன் நம்ம ஃபைனலாக தாளிக்க மாட்டேன். இதுவும் ஓலன் தான். இந்த ஓலனில் நம்ம தட்டைப்பயிர் சேர்க்கலை,
தட்டைப்பயிர் சேர்க்காமல் தேங்காய் பால், வெள்ளை பூசணிக்காய் இது 2 மட்டும் சேர்த்து செஞ்ச ரெசிபி தான். இதுவும் தாளிக்க மாட்டேன். இது நல்லா வெள்ளை கலரில் இருக்கும். அடுத்தது வந்து பொரியல். பொரியல் வந்து வெங்காயம் சேர்க்காத எந்த பொரியல் வேணாலும் ஓணம் சദ്യக்காக எடுத்துக்கலாம். இன்றைக்கி இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் நான் உங்களுக்காக சர்வ் பண்ண போகிற சദ്യயில் மிக்சட் வெஜிடபிள் பொரியல் தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு காமனாக அதான் யூஸ் பண்ணுறேன். இல்லாத கேபேஜ் பொரியல் கூட ஓணம் சദ്യக்காக நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கு. பயிர் இருக்கு இல்லைங்க, பயிர் வச்சுட்டும் பொரியல் செய்வோம். அடுத்தது வந்துட்டு அவியல். அவியலில் 2 டைப் ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த ரெசிபி, இன்னொரு ரெசிபி வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு ரெசிபி. வீட்டில் மோஸ்ட்லி சில டைம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒன்று இருக்காது, அப்போ வந்து அவைலபிளாக இருக்கிறது வச்சு செய்வோம். அந்த மாதிரி ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். அவியல் சேர்க்கிற இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அதில் வந்து மோஸ்ட்லி பாவைக்காய் சேர்க்க மாட்டேன், வெண்டைக்காய் அதே மாதிரி பீட்ரூட். இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்டைக்காய் சேர்க்கும்போது அதோட அந்த கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட் சேர்க்கும்போது கலர் மாறி போயிடும். அதே மாதிரி பாவைக்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருக்கும். இது ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அதுவும் நீங்கள் அவியலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எரிசேரி. எரிசேரி 2 டைப்பில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. தட்டைப்பயிரும் அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காயும் வச்சு செஞ்ச மத்தங்க எரிசேரி. இன்னொன்று வந்துட்டு சேனக்கிழங்கும் தட்டைப்பயிரும் வச்சு செஞ்ச சேனை எரிசேரி. 2மே அப்லோட் பண்ணியிருக்கு. எது வேணாலும் நீங்கள் சദ്യக்காக எடுத்துக்கலாம். இது குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டு தேங்காய் வந்து நல்லா வறுத்து போட்டு செய்கிற ஒரு குழம்பா இருக்குது. அடுத்தது பருப்பு கறி. பாசிப்பயிர் இருக்கு இல்லைங்களா, மூங்குதால், அது நல்லா வறுத்து தேங்காய் கூட அரைச்சி செய்கிற ஒரு குழம்பு தான் இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சாம்பார். சாம்பார் வந்து 2-3 டைப் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இது வந்து சத்யா ஸ்பெஷல் சாம்பார். கேரளா சாம்பாரில் வெஜிடபிள்ஸ் நிறைய வெரைட்டி ஆட் பண்ணிடுவேன். அதே மாதிரி இதில் வந்து எந்த இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற மசாலையும் நம்ம சேர்க்கலை, எல்லாமே நேச்சுரலாக தான் ஆட் பண்ணியிருக்கு. வறுத்தறுத்து சாம்பார் தனியாக இருக்குது, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து குறுக்கு காளான். இது நம்ம இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண ரெசிபியாக இருக்குது. இது வந்து திக்காக இருக்கிற மோர், திக்காக இருக்கிற பட்டர் மில்க், அது இல்லாமல் பச்சை நேந்திரக்காய், சேனக்கிழங்கு, இது 3ம் வச்சு செய்கிற திக்காக இருக்கிற ஒரு கிரேவியாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது புளிശ്ശേരി. இந்த புளிശ്ശേരി நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறது வந்து மோர் கூடவே வந்து பச்சை நேந்திரக்காய், இது 2ம் வச்சுட்டு செஞ்ச ஒரு குழம்பா இருக்குது. உங்கள்கிட்ட பச்சை நேந்திரக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளை பூசணிக்காய் கூட இந்த குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மோர் காய்ச்சியது. புளிശ്ശേരി பிடிக்கல அப்படின்னா மோர் காய்ச்சியது நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கலை, கொதிக்க வைக்கவும் இல்லை, லைட்டாக சூடு பண்ணி தாளிச்செடுத்த ஒரு ரெசிபியாக இருக்குது. அடுத்தது ரசம். இந்த ரசத்தில் பருப்பு எதுவுமே நான் சேர்க்கலை, தக்காளி உடைச்சி போட்டு எந்த விதமான இன்ஸ்டன்ட் பவுடரும் சேர்க்காமல் நேச்சுரலாக வீட்டில் செஞ்செடுத்த ஒரு ரசத்தோட ரெசிபியாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்செடுத்த ஒரு ரசம் தான் இது. கொதிக்க வச்சு தான் செஞ்சுருக்கு. லிங்க் பார்த்துட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இனி வந்து பாயசத்தோட ரெசிபி தான் சொல்ல போகிறது. முதல்ல அடப்பிரதமன். பாயசத்தோட ராஜாவு அப்படின்னு சொல்லுவேன் அடப்பிரதமன். இந்த அடப்பிரதமன் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிறது வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணி எடுத்து அடை வச்சுட்டு தான், இன்ஸ்டன்ட் அடை கிடையாது. அதனால் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அடை எப்படி வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கிற பாயசத்துக்காக அப்படின்னு தெரியும். ஸோ அது பிடிச்சிருந்தா அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த வீட்டில் ரெடி பண்ணி எடுத்த அடை, ஜாகரி சிரப், கூடவே வந்துட்டு தேங்காய் பால், அப்புறமா தாராளமாக நெய், இதெல்லாம் சேர்த்து செஞ்ச அடப்பிரதமனோட ஒரு ரெசிபி தான் இது. அடுத்தது வந்துட்டு பழம்பிரதமன். பழம்பிரதமன் செஞ்சுருக்கிறது வந்து நல்ல பழுத்த நேந்திர பழம் வச்சுட்டு தான். இதுவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுக்க முடிஞ்ச ஒரு பிரதமனோட ரெசிபி தான். இது 2ம் சദ്യயில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்போவுமே ஓணம் சദ്യக்கு 2 பிரதமன் நம்ம சர்வ் பண்ணிவிடுவேன். அடுத்த பிரதமன் வந்துட்டு பருப்பு பிரதமன். பருப்பு பிரதமனில் எடுத்துருக்கிற பருப்பு வந்துட்டு மூங்குதால், பாசிப்பயிர் இருக்குது இல்லைங்களா, பாசிப்பருப்பு நல்லா வறுத்து ஜாகரி சிரப்பு, தேங்காய் பால், இது சேர்த்து செஞ்ச பிரதமனோட ரெசிபியாக இருக்குது இது. அடுத்தது நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறது பால் பாயசம். ரொம்ப சிம்பிளாக பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை அரிசி, அப்புறமா வந்துட்டு சர்க்கரை, பசும்பால், இது 3ம் சேர்த்து ஈஸியாக செஞ்செடுத்த பாயசத்தோட ரெசிபியாக இருக்குது இந்த பால் பாயசம். அடுத்தது பாலடை பிரதமன். இது இப்போ நம்ம ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கிற பாயசத்தோட ரெசிபியாக இருக்குது. பசும்பால்,
இன்ஸ்டண்ட்டாக வாங்கின அடை தான் நான் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கு. கூடவே சர்க்கரை. இது 3 மட்டும்தான் இந்த அடப்பிரதமனுக்காக. இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த பாயசம் ரெசிப்பியில் அடப்பிரதமன் கண்டிப்பாக வேணும் சத்யக்காக. அது கூட இன்னும் ஒரு பாயசம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு பாயசம் இல்லை 2 பாயசமாவது நீங்கள் ஆட் பண்ணி தான் சத்யா ரெடி பண்ணணும். இது இல்லாமல் நம்ம சேமியா பாயசத்தோட ரெசிபி, அவல் பாயசத்தோட ரெசிபி, அப்புறமா நெய் பாயசம் இதெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நம்மளோட சத்யா ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இது இலையில் சர்வ் பண்ணிடலாம். வாழை இலையில் தான் சத்யா சர்வ் பண்ணணும். சத்யக்காக இலை எடுக்கும்போது இதே மாதிரி ஓரமாக இருக்கிற இலை தான் எடுக்கணும். தும்பலை அப்படின்னு சொல்லுவேன். நடுவில் இருக்கிற 2 சைடு கட்டாக இருக்கிற இலை சத்யா சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிற தும்பலை தான் எடுக்கணும். இனி இப்போ நம்ம சத்யா எப்படி சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கான ஒரு ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் தான் சத்யா சர்வ் பண்ணணும். முதல்ல உப்பு. இலையோட லெஃப்ட் சைடில் மேலே ஓரமாக தான் உப்போட இடம். அங்கே தான் கரெக்டாக முதல்ல உப்பு போடணும். அடுத்தது உப்பேரி. உப்பேரின்னு சொல்கிறது நேந்திரக்காய் சிப்ஸு. அடுத்தது சர்க்கரை வரட்டி. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைப்பாங்க. கூடவே பழம் எப்போவுமே கதளிப்பழம் தான் வைக்கணும். கூடவே ஒரு பப்படம் பழத்துக்கு ஓரமாக வச்சுக்கும். இதுக்கெல்லாம் இந்த கரெக்டான இடம் இருக்குது. உப்புக்கு கீழே இந்த லெஃப்ட் சைடில் ஓரமாக தான் சிப்ஸும் பப்படம் வைக்கணும். உப்பு கொட்டி அடுத்தது நம்ம சர்வ் பண்ணுறது மாங்காய் ஊறுகாய். அடுத்தது நாரங்காய் கறி. நம்மகிட்ட என்னென்ன பிக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் உப்புக்கு அடுத்தது நம்ம வச்சுக்கலாம். பிக்கிள் முடித்ததுக்கப்புறம் அடுத்தது வைக்கிறது இஞ்சி கறி. புளி இஞ்சி இருக்குது இல்லைங்களா, அதுதான் இப்போ நம்ம பிக்கிளுக்கு அடுத்தது வச்சுருக்கு. அடுத்தது பச்சடி. நான் இப்போ குக்கும்பர் பச்சடி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கு. அடுத்தது பீட்ரூட் பச்சடி. 2மே வேணுன்ட்டு இல்லை, ஏதோ ஒன்றா இருந்தாலும் போதும். அடுத்தது பைனாப்பிள் மதுரை பச்சடி சர்வ் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது ஓலை. ஒரு டைப் ஓலன் தான் ரெடி பண்ணியிருக்கு. தட்டைப்பயிரும் அதே மாதிரி வெள்ளை பூசணிக்கையும் சேர்த்து செஞ்ச ஓலை. அடுத்தது நம்ம இப்போ சொல்லாத ஒரு ரெசிபி தான் இது. சேனைக்கிழங்கு. சேனையோட மெழுக்கு வரட்டி. சேனை சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு கடுகு போட்டு தாளித்து வதக்கி எடுத்த மெழுக்கு வரட்டி, அதுவும் அங்கே வச்சுருக்கு. அடுத்தது பொரியல். முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி மிக்சட் வெஜிடபிள் பொரியல் தான் எடுத்திருக்கு. கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ், வெங்காயம் சேர்க்கலை, அது சேர்த்து செஞ்ச பொரியல். இந்த வாழை இலைக்கு மேலே ரைட் சைடில் ஓரமாக இருக்கிற இடம் அவியலுக்கான இடம் தான். அங்கே அவியல் தான் வைக்கணும். ரைட் சைடில் அவியல், லெஃப்ட் சைடில் உப்பு. அதுதான் அதோட ஆர்டர். இனி கொஞ்சம் கட்டியாக இருக்கிற குழம்பு இந்த இலைக்கு நடுவில் வச்சுக்கலாம். குறுக்கு காளை அது முதல்ல வச்சுருக்கு. அடுத்தது எரிசேரி சர்வ் பண்ணிடலாம். மஞ்சள் பூசணிக்கையும் தட்டைப்பயிரும் சேர்த்து செஞ்ச மத்தங்காய் எரிசேரி தான் இப்போ நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நான் இப்போ வச்சுருக்கிறது கூட்டுக்கறி. கூட்டுக்கறியோட ரெசிபி நான் முன்னாடி சொல்லலை. இது நார்த் கேரளா ஸ்பெஷல் தான். கண்ணூர் சைடெல்லாம் இது சத்யக்கு இருக்கும். ஆனால் சவுத்தில் போயிடுச்சுன்னா இது அங்கே பார்க்க முடியாது சத்யக்கு. இதோட ரெசிபியும் நம்ம அப்லோட் பண்ணி இருக்குது. கடலா, நேந்திரக்காயை, அதே மாதிரி சேனைக்கிழங்கு, இது 3 வச்சு செய்கிற ஒரு சத்யா ஸ்பெஷல் கட்டியாக இருக்கிற குழம்பு தான் இது. இப்போ நம்ம இலைக்கு பாதி மேலே ஃபுல்லாக குழம்பு சர்வ் பண்ணியிருக்கு. இலைக்கு பாதி மேலே இருக்கிற இந்த குழம்புக்கெல்லாம் தொடுகறி அப்படின்னு சொல்லுவோம். மெயினாக இருக்கிற குழம்பு கூட சாதம் சாப்பிடும்போது இடையில தொட்டு சாப்பிட்ற குழம்பு தான் நம்ம இப்போ சர்வ் பண்ணியிருக்கிற இது எல்லா குழம்புமே. இதுக்கெல்லாம் தொடுகறி அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு கீழே தான் நம்ம சாதம் ஊற்றுற குழம்பும் சர்வ் பண்ணணும். முதல்ல சாதம் சர்வ் பண்ணிடலாம். சாதம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சாதம் போதும். சாதத்துக்கு மேலே பருப்பு கறி கூட கொஞ்சம் நெய் ஊற்றி பப்படம் போட்டு பிசைஞ்சு தான் இந்த சாதம் சாப்பிடணும். இது முடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடுவேன். இந்த மாதிரி தான் அந்த ஆர்டர் போகுது. முதல்ல சாதம் போட்டு பருப்பு நெய் கூட பப்படம் பிசைஞ்சு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி நம்ம சாப்பிடுவேன். சாம்பாருக்கு அப்புறம் மறுபடியும் சாதம் வேணும் அப்படின்னா நம்ம புளிச்சேரி ரெடி பண்ணி வச்சுருக்கு. இந்த புளிச்சேரி ஊற்றி கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி சர்வ் பண்ணிடலாம். அடுத்தது பச்சை மோர் எடுத்து வச்சுருக்கு. இது பட்டர் மில்கில் இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சது தான்.
கூடவே ரசமும் இருக்குது. இது ரெண்டுமே நம்ம வந்து சாதத்துக்குள்ளே ஊற்றி சாப்பிட மாட்டாங்க. சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் கையில் ஊற்றி தான் குடிப்பேன். அதுக்காக தான் இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பாயசம். ஒரு அடப்பிரதமன் ஒரு பழம்பிரதமன் ரெடி பண்ணி வச்சுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைம் இருந்தால் ஒரு பால் பாயசம் இது கூட எடுத்து வச்சுக்கோங்க, ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அடப்பிரதமன் இலையில் ஊற்றி அது கூட பப்படம் பழம் போட்டு பிசைஞ்சு தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பாயசம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான் சத்யா சாப்பிட்ற அந்த ஆர்டர். கூடவே வந்து குடிக்கிறதுக்காக கேரளா ஸ்பெஷல் பிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்கிற பதிமுகம் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கு. இதோட சீக்ரெட்டும் இதோட இன்க்ரீடியன்ஸும் இதை எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓணத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்காக ஒரு கம்ப்ளீட் ஓணம் சத்யா ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஒரு வீடியோ உங்களுக்காக செஞ்சு கொடுக்காம நான் போயிட்டு ஓணம் சத்யா சாப்பிட்டு ஓணம்லாம் கொண்டாடும்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது தான் ஓணம் சத்யா பற்றி சொல்லுங்கள், எப்படி ரெடி பண்ணுறது, எந்தெந்த டிஷ்ஷஸ்ஸு, அந்த ஆர்டர் சொல்லுங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு அது எதுவும் கண்டுக்காமல் நான் போய் சத்யா சாப்பிட்றது கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப லேட்டாகிடுச்சு இதை ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கு. டவுட்ஸ் மறுபடியும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.